ஹalleluya. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அதாவது கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அதாவது எந்த காரியத்துக்கும் குறைவில்லாத கவலையற்றவனாக வாசம் பண்ணுவான். அது மட்டுமல்ல, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்து வராது என்று வேதம் சொல்லவில்லை. ஆபத்து வரும், ஆனால் அந்த ஆபத்தை கண்டு அவன் பயப்பட மாட்டான். ஏனென்றால் அவன் கர்த்தருக்காக காத்திருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன், கர்த்தருடைய செயல்களை எண்ணி தியானித்து செயல்படுகிற மனுஷன். ஆகையால் எந்த ஆபத்து வந்தாலும் அவனை மேற்கொள்ளாது என்பதில் அவனுக்கு சிறிதும் சந்தேகமில்லை.